என்னங்க பொண்ணு கிளி மாதிரி சொன்னீங்க, சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கு. அதான் கிளி மாதிரின்றீங்கல்ல, அதான் சொன்னது சொல்லு கிளி சொல்லுங்கள. அது என்ன அருவாளோட வருது, அதே வெட்டி கிளின்னு இருக்காங்க. இப்போ பொண்ணு வீட்டுக்கு உட்காந்துருக்காங்க 3 பேரும். எங்க பொண்ணை காணா, இந்த ஆபீஸ் போயிட்டு வர்றாங்க. ஆபீஸ் 6 மணிக்கு என்னங்க 8 மணிக்கு வராங்க. சுலோச்சனா பேரு, சுலோகத்தே வருவாங்க. பேர் போட்டுட்டு டைம் தான் இருக்கு. சரிதாரு, இது பொண்ணோட அக்கா. ஏன் உட்கார வேண்டியான சீட்டு இருக்குல்ல, அமராவதி எதுலயும் அமர மாட்டான். அது என்ன தண்ணி கொண்டு வராங்க, சிந்தாமணி சிந்தவே மாட்டா தண்ணி அப்படி குடும்பமே குறிக்கோளோட இருக்குது. அப்புறம் ஒரு வழியா மாமனார்ட்ட வரதட்சணை பேசுவாங்க. இது ரொம்ப முக்கியமான இடம். என்னங்க மருமையை வந்து காரு கேட்டாரு. சொன்ன உடனே காரை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லையா? எனக்கு என்ன கஷ்டம், அந்த காரை இழந்தவன் தானே கஷ்டமா இருக்கு. எங்கே நிறுத்திருக்க எடுத்து வந்திருக்கான். இந்த தொழிலெல்லாம் தெரிஞ்சாதான் முடிப்ப. ஒரு 1 லட்ச ரூபா பரிசு பெற்ற ஒரு கவிதை வந்துருச்சு சமீபத்தில். என்ன கவிதை அப்படின்னா, அந்த வரதட்சணை கொடுமை பத்தி. இன்ஜினியர் மாப்பிள்ள 2 லட்சம் பண்ணுவேன், டாக்டர் மாப்பிள்ள 3 லட்சம் பண்ணுவேன் கேட்டுருவாங்க. மனுஷி மாப்பிள்ள எத்தனை லட்சம், எனக்கு அதான் அதை சொல்லுங்க. அது மாதிரி அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் நடக்கும். கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி மரகதம் அந்த அம்மா என் சேலை எப்படி எனக்கு இருக்கு, என் சேலை எப்படி இருக்கு, எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. வார்த்தை சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டாக வைப்பாங்க. அப்படி இல்லைங்க, நம்ம முன்னாடியெல்லாம் இதுக்கு முன்னாடிலாம் வரதட்சணை வாங்கினா தண்டனையாமே. நம்ம கல்யாணத்தில் அப்படி இல்லையே. நம்ம கல்யாணியே ஒரு தண்டனை தானடி. இன்னி ஒரு தண்டனை வர கொண்டு வரணும் சும்மா. இது வந்து அங்கே நடக்கிற விஷயம். ஃபர்ஸ்ட் நைட் ஒன்று கல்யாணம் முடிஞ்ச முன்னாடி வீட்டுக்கு வந்தார் ஒரு ஆள். ஏண்டா குமரேசா எப்படி இருக்க, நீங்க யாரு? நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். அட பாவி, நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, உன்னை தாண்டா தேடிக்கிட்டேன்னு சொல்லி செருப்பு எடுத்திருக்கான். ஏன்னா பொண்ணு அவன் பயந்து ஆளை தேடிக்கிட்டு பாருங்களேன். இந்த நேரத்தில் என்ன ஏன் கோபப்படுற? கல்யாணம் வச்சவனியா உனக்கு கஷ்டப்பட்டு என்னையா கல்யாணம் பண்ணி வச்ச? தினமும் குத்து விளக்கு எடுத்து முதலே குத்துறாயா? நீதான குடும்பத்துக்கு குத்து விளக்கு வேணும்னா அதான் வந்துட்டேன். இனிமேல் இப்ப தமிழே பேசக்கூடாது ஆயிப்போச்சு. இவ்வளவு நகைச்சுவை கொண்டு நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் நடக்கும் முறை வேற எங்கேயும் நடக்காது.